சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், லாஸ்ட் டேன்னு சொன்னாங்க. ஏன் சார் கடைசி நேரத்தில் தான் வருவீங்களா? சரி, பசங்க எந்த கிளாஸ் எந்த செக்ஷன் சொல்லுங்க. சார் என் பசங்க இல்லை, தெரிஞ்சவங்களுடைய பசங்க. பையன் பேர் கௌதம். சார் ஃபீஸ் கட்ட வந்ததே லேட்டு, இதில் டீட்டெயில் சொல்லாம மொட்டையா சொன்னா எப்படி? சரி, பசங்களோட பேரண்ட்ஸ் எங்க? அவங்களால இப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை சார், அதான் அவங்களுக்கு பதிலாக நான் கட்டுறதுக்காக வந்தேன். சரி ஓகே, எந்த கிளாஸ்ன்னு சொல்லுங்க. எந்த கிளாஸ்ன்னு தெரியலையே சார். பையன் பேர் கௌதம், கம்ப்யூட்டர் தான் இருக்கேன். கௌதம்னு அடிச்சு பாருங்க, வந்துட போகுது. சார் கௌதம்ங்கிற பேர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேர் மட்டும் சொன்னா எப்படி? மற்ற டீட்டெயிலாம் சொன்னாதான் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியலைங்களே சார். சார் பையனுடைய அப்பா அம்மா பேர் சொல்றேன், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்களேன். அம்மா பேரு வினோதினி, அப்பா பேரு வாசு. அப்படின்னா பையன் பேரு வி கௌதம். வி கௌதம்னு போட்டு பாருங்களேன். என்ன சார் நீங்க லாஸ்ட் நேரத்தில் இப்படி வந்து தொல்லை பண்றீங்க? கோச்சிக்காம பாருங்க சார், ப்ளீஸ் சார். சார் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் சார். ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஃபீஸ் கட்டுற இடத்துக்கு ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்காக வருவேன். நானும் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்திருக்கேன் சார். நீங்க கேட்குற டீடைல்ஸ் எல்லாம் இவருக்கு தெரியும். பசங்க என்ன கிளாஸ் செக்ஷன் எல்லாம் கேட்குறாங்க, அதை நீங்க சொல்லுங்க, பணத்தை நான் கட்டிடுறேன். ஹலோ, எங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட நீங்க யாரு? உங்களை யார் இங்க வர சொன்னது? ஒருத்தர் கேட்டுதான் இன்னொருத்தர் உதவி செய்யணும்னு ஒண்ணு இல்லைங்க. நான் கஷ்டப்பட்ட போது வினோதினி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கேன் சார். நேரம் ஆயிட்டே இருக்கு, டைம் கடத்த வேண்டாம். செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பணத்தை. ஹலோ, நான் கட்டிக்கிறேங்க, நீங்க கிளம்புங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன் சார். அவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் செய்யற கைமாறது இருக்கட்டும், ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். முதல்ல நீங்க கிளம்புங்க. சார் நான் பே பண்ணிடுறேன். கௌதம் மதி 6th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். அதே தான் சார், கௌதம் மதி 6th ஸ்டாண்டர்ட். அவர் சொன்ன செக்ஷன் பணத்தை என்கிட்ட வாங்கிக்க. ஹலோ, உங்களுக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதா? நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப நான் கட்டுறேன்னு சொல்றீங்க. நீங்க யாருங்க? தேவையில்லாம எங்க குடும்ப பிரச்சனையில தலையிடுறீங்க. சார் நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எங்க நான் சொன்ன உடனே நீங்க கிளம்பிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? ஒருத்தர் கேட்டுதான் நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இல்ல சார். எனக்கு வினோதினி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல், நான் உதவி செய்ய ஆசைப்படுறேன். நேரம் ஆயிட்டே இருக்கு, நீங்க டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க, பணம் நான் கட்டிடுறேன் சார். ஹலோ, நீங்க ஒண்ணும் பேச வேணாங்க, நான் பே பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏன் சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் பேச போறேன்? இல்ல சார், நான் எங்க நீங்க என்ன இங்க இருக்கீங்க? நீங்க திவ்யாவுக்கு ஃபீஸ் கட்டிட்டதா அம்மா சொன்னாங்க. இல்லங்க, பசங்களுக்காக ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். பணம் தொலைஞ்சு போன விஷயம் தான் எனக்கு தெரியுங்களே. 1 மணி நேரத்துக்குள்ள 25,000 ரூபாய் பணத்தை நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? அதான் அண்ணாச்சி கிட்ட கேட்டு நான் பணம் வாங்கிட்டு வந்தேன். சார் வர்றதுக்கு முன்னாடி நான் தாங்க வந்தேன். என்ன, எனக்கு பசங்க படிக்கிற கிளாஸ் செக்ஷன் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பணத்தை கட்டி முடிச்சிருப்பேன். இவர் பாருங்க, இப்போ வந்துட்டு இவர் தான் காசை கட்டுவாங்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நான் ஃபீஸ் கட்டிடுறேங்க. ஹலோ, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எவ்வளவு தூரம் கெஞ்சிருந்தேன் சார், நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏங்க நீங்க யாருங்க கட்டுறதுக்கு? யோ, தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட எனக்கு தெரியும். சார் இந்தாங்க சார். இப்ப வாட்சி பணத்தை யாரு கட்டுறதுன்னு முடிவுக்கு வந்தீங்களா மேடம்? கௌதமதி 6th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், கரெக்ட் தானே? ஆமா சார்.
உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, ஏன் எங்க போனாலும் வந்து இப்படி இம்சை கொடுக்குறீங்க? நான் எதுக்கு சார் உங்களுக்கு இம்சை கொடுக்க போறேன்? உங்களுக்கு எப்பவுமே என் மேல கோவம் தான் வருது. அது சரி, வினோதினி எதுக்காக கோவப்படுறாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. மத்தவங்க நிழல்ல வாழ விரும்ப மாட்டாங்க. சுயமா எதையும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது தெரியாம அவங்க நீங்க கோவப்படுத்துறீங்க. போங்க. என்ன மன்னிச்சிருங்க வினோதினி, அதிக பிரசித்தனமா நடந்துட்டேன். உறவுகளை தேடி இந்த ஊருக்கு வந்த எனக்கு ஆதரவு கொடுத்த ஒருத்தர் நீங்க. எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது ஓடோடி வந்து நீங்க உதவுனீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் எப்படிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் உங்க பர்மிஷன் இல்லாம அண்ணாச்சி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து ஃபீஸ் கட்ட பார்த்தேன். சார் இப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. நான் பண்ண தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச உங்க நல்ல மனசுக்கு நன்றிங்க. ஆனா என் பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நான் தான் பார்ப்பேன். மத்த யாரும் எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் சார், அவங்க என் மேல கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. உங்க மேல எது கோவப்படுறாங்க? அதுவும் உங்ககிட்ட மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ஊடலா? எதுக்கு கேக்குறேன்னா, நம்ம பசங்கன்னு சொல்லாம என் பசங்கன்னு பிரிச்சு பேசிட்டு போறாங்களே, அதனால கேக்குறேன். நடுவுல திவ்யா நமக்கு ஏதோ ஒரு பேரை சொன்ன மாதிரி இருந்துச்சு. யார் அந்த திவ்யா? தெரியாம தான் கேக்குறேன். என் கதை தான் குழப்பம்னு பார்த்தா உங்க கதை குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்குது. சார், ஒரு குடும்பம் புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு இருந்தா குழந்தைங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்ல யார் ஃபீஸ் கட்டினா என்ன? அதுல என்ன ஈகோ? ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரியாம நீங்களா கற்பனையில பேசாதீங்க. அவங்களுக்கு எனக்கும் இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரரு கிடையாதா? சரியா போச்சு போங்க. ஏன் சார், எனக்கு தான் அவங்கள பத்தி முழுசா தெரியாது. அவசரப்பட்டு பணம் கட்ட வந்துட்டேன். உங்களுக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்கு சார் ஃபீஸ் கட்ட வந்தீங்க? உங்களால தான் சார் அவங்க கோவமா போறாங்க. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நீங்க வரலனா அவங்க எவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. இனிமேலாவது எங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப குறுக்க வராதீங்க. இவரதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன வயசுல இவருக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? இவங்க ரெண்டு பேருக்கும் இனிமே தான் கல்யாணம் நடக்க போதுங்கிறாரு.